அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம்? இனிப்பா? முட்டாய் காய்ச்சிருங்களா? தேங்காய் முட்டாயா? சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சொல்லுங்க. தேங்காய் ஒரு காய், பெரிய காய். சரி. ஏலக்காய் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சர்க்கரை. கடலை எவ்வளோ? ஒரு 200 கிராம் வருமா? 200 கூட வராது, ஒரு 150 கிராம். சரி, 150 கிராம் வரும். அப்புறம் கருந்திராட்சை, அதான் உலர் திராட்சை. அப்புறம் முந்திரி பருப்பு. 1 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் தண்ணி. இவ்வளவுதான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம தேங்காய் முட்டை காய்ச்சலாம். அதுக்கு நீங்க இங்க ரெடி பண்ணிட்டீங்க. அதான் விறகடுப்புல செய்ய போறீங்க. சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தேங்காய் உடைச்சுக்கணுமா? தேங்காய் உடைங்க. ஓகே, தண்ணி ஊற்றிக்கிறீங்க. ஊற்றுங்க. ஓகே, தண்ணியே இல்லையாட்டுக்குது. தண்ணிதான் சூப்பர் காய். எங்க சொம்புல உடைச்சு ஊத்திட்டு. சரி, குடிச்சுங்க. தண்ணி குடிச்சுங்க. தேங்காய் தண்ணி குடிக்கிறீங்க. காய் நல்லா முத்தி போனதுனால தண்ணி கம்மி. எப்படி தண்ணி டேஸ்ட் ஆகுதா? சரி, இப்போ தேங்காய் சுரண்டுறீங்க. எப்படி அருவமனையிலே சுரண்டிக்கிறீங்களா? எங்க சுரண்டுற பகுதி காட்டுங்க. எப்படிக்குது? ஓ, இதுலேருந்து சுரண்டிக்கிறீங்க. சரி. சரி, பாருங்க மக்களே, தேங்காய் சுரண்டுற பாருங்க. இப்போ கடையில் ஈஸியாக தேங்காய் முட்டை சாப்பிட்றோம். ஆமாம், அதை எப்படி இப்போ இதுவும் விலைக்கு வாங்குறத ஒவ்வொரு பொருளும் சும்மா தராங்களா? நம்ம வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறைவான விலைக்கு நிறையா தேங்காய் முட்டை நம்மளுக்கு கிடைக்கும். தேங்காய் சுரண்டியாச்சாமா? இப்ப அடுத்து என்ன பண்றீங்க? முந்திரியும் திராட்சையும் அடுப்பு பத்த வச்சு லைட்டா வறுத்துக்கிறீங்க. மா, அடுப்பு பத்த வைக்கிறீங்களா? முந்திரி திராட்சை ஃபர்ஸ்ட் வறுத்துக்குவீங்க. அப்புறம் சக்கரை பாவு ரெடி பண்ணணும். ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாம். சூப்பரா பத்த வச்சிட்டீங்களே. பன்னாடை இருந்துச்சா? சரி, பன்னாடையும் பேப்பரையும் வச்சு பத்த வச்சிட்டீங்க. சரி, அடுத்து என்ன பண்றீங்க? வைங்க. வடச்சட்டி வச்சு என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் ஊற்றணுமா? சரி, ஊற்றுங்க. அடுப்பு பயங்கரமாக எரியுது. தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க லைட்டாக. போதுமா? சரி, இருங்க, எண்ணெய் காயிட்டும். போடுங்க, முந்திரி திராட்சையும் போடுங்க. எண்ணெய் காஞ்சிக்கிச்சு அடுக்குது. லைட்டாக போடுங்க. போட்டு நல்லா அந்த பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. பாருங்க, வறுத்து விடுங்க. லைட்டாக வேணுமே எடுத்து கொட்டிக்கங்க. அவ்வளோதான். இருங்க, கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். எடுத்துக்கங்க. எடுத்து கொட்டிக்கங்க. இதில் கொட்டிடுங்க. எண்ணெய் எடுத்துட்டு அந்த இது மட்டும் எண்ணெய் வந்துட்டு போகுது. அப்படி ரைட். இது கடைசியாக நான் போட்டுக்கலாம். முந்திரி கட் பண்ணி அப்போ ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வைங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக. எங்கே காட்டுங்க? எங்கே? இங்கே காட்டுங்க, கேமரா காட்டுங்க. ஊற்றுங்க. இப்போ சர்க்கரை 1 கிலோ சர்க்கரையை போட்டுக்கிறீங்க. அடுப்பு எரியுதான்னு பார்த்துக்குங்க.
சர்க்கரை பிரிச்சுக்கிறீங்களா? ம். சரி, பிரிங்க பிரிங்க. அடுப்பு எரியுதுல்ல? தெரியுது. ஆ சரி. இப்போ சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை அப்படியே கொட்டிக்கிறேன் தண்ணியில். ம். என்ன பண்ணுறீங்க? அடுப்பு எரியுதான்னு பார்க்குறீங்களா? பார்த்துட்டு சரி. இப்போ சர்க்கரை கொட்டுங்க. தண்ணி வந்து 1 கிளாஸ் கொட்டுறது கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி எல்லாம் தண்ணி ஆயிரும். அப்படியே தண்ணியாட்டம் ஆயிரும், பாவாயிரும். ஆ ஆயிரும். ம். அப்படி. ஓ சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சக்கரை பாவை காய்ச்சி அதுக்குள்ளே கடலை தேங்காய் பூ போட்டு ஆமாம். பர்ஃபி ரெடி பண்ணுறீங்க. இது நல்லா காயணும். ஆ சக்கரை நல்லா கரைஞ்சி பாவாகணும். பாவாகணும். அம்மா நல்லா கரைஞ்சி ரெடியாகும். நல்லா பாவு நல்லா நுர வருது. வேகுது. ம். பதத்துக்கு வருது. சைடில் ஏலக்காய் வந்து அரைச்சிட்டு வந்துட்டீங்களா? அரைச்சி வந்துட்டேன். லைட்டா ஒன்றுக்கும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துட்டீங்க. அரைச்சி வந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ இந்த அளவுக்கு இதாகணும். ஆமாம். நுர கட்டணும். நல்லா அப்படி ஆனால் தான் ம் அப்புறமேல தான் தேங்காய் பூ போட்டு ம் பிறத்துக்கு எண்ணெய் தடவி இதுக்கு எண்ணெய் ஊற்றி ம் இது பண்ணுறது. பதம் எப்படிமே பார்ப்பீங்க? அதான் சுடுது. ம் விட்டு முடிச்சு தீ இது ஆயிடுச்சு. சரி சரி. கரண்டி இந்த பதம் பார்க்குறது. பதம் பாருங்க. எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணணும்? எண்ணெயில் ஊற்றணும். எப்படி? ஊற்றிட்டு எப்படி இது? இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். நல்லா 2 கையும் பிடிக்கணும். ஆமாம். ஒரு கம்பி பதத்துக்கு. ஆமாம். சரி. அம்மா பெறாத்துக்கு என்ன தொட வரீங்களா? தொடங்க. தேங்காய் பூ கடலை போடுறதுக்கு முன்னாடி இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி முட்டை ரெடியானா எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி ஈஞ்சிச்சுன்னா பர்ஃபி ரெடி. சரி, ஒரு வாரமாக வச்சிடுறீங்களா? எண்ணெய் தடவிட்டு வச்சிருங்க. இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் தானே ஊற்றுவீங்க. ஈஸியாக உங்கள் கை. சரி. ரெடி ஆயிடுச்சா? எப்படி பார்க்கணும் பாருங்க. இங்கே காட்டுங்க. பதமாயிடுச்சா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? போடுங்க. தேங்காய் பூ போடுறீங்களா? போடுங்க. ஓகே. கடலையும் போட்டுக்குங்க. இங்கே கடலை காட்டுங்க. போடுங்க. ஓகே. இப்போ கலருங்க. நல்லா கலருங்க. ஏலக்காய் போடுங்க. அப்புறம் முந்திரி திராட்சையும் போடுங்க. இப்போ கலரிக்கிறீங்களாம்மா? என்னது? சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன போட்டீங்க? ஏலக்காய், முந்திரி திராட்சை, அடுத்து கடலை, அடுத்தது தேங்காய் பூ. இது 3ஐயும் போட்டு ரெடி பண்ணுறீங்க. 4 போட்டு ரெடி பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறீங்களாம்மா? ஊற்றுங்க. ஊற்றுறாதான் நல்லா கீழே அடி பிடிக்காது. ஓகே. கலருங்க. நல்லா கலருங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒட்டி வரணும் பாவு. அப்போ தான் இறக்கணும்.
இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதாகணும். அந்த தண்ணியாகப்பட்டது வெளியில் போச்சுன்னா ஆவியா கட்டியாச்சுன்னா அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆமாம். இதுலேருந்து அங்கே நம்ம தட்டத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் பெறாத்துக்கு. பெறாத்துக்கு மாற்றணும். சரி, ரெடி ஆயிடுச்சா? எங்க? சரி, ஊற்றுறீங்களா? ம், நல்லா நல்லா ஒரு கலருங்க கிளறி. ம், எடுத்துக்கங்க. கருத்துணி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து ஊற்றுறீங்களா? ஊற்றுறேன். சரி, ம், எடுங்க. அந்த பக்கமா? ஓகே, ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுங்க. ஓகே, சூப்பர். இந்தாங்க. இரு. லேட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஈஞ்சி போயிடும். பயங்கரமாக சுடுது. சட்டி சுடுது. ம், பரப்பிடுங்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும். நல்லா பரப்பிடுங்க. அப்போ தான் நல்லா ஈஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கடலை அதிகமாக போச்சு, அது கணக்காக போட்டிருக்கணும். ஆமாம். சரி, ஓகே. சரி, ஈட்டும். ஆனால் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அம்மா, ஈஞ்சிருச்சா? ஈஞ்சிடுச்சு. சரி, கத்தி போட்டு ரெடி பண்ணுறீங்களா? ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? சரி, விட்டுருங்க. விட்டுருங்க. நல்லா ஈட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். அம்மா, ஈஞ்சிருச்சா? அடுக்குது. எடுத்து போட்டுட்டுக்கிறீங்களா? அடுக்குது. எடுங்க. சூப்பராக ஈஞ்சிருச்சு. ம், அப்படியே கட் பண்ணுங்க அதையா. அப்படி அழகா நல்ல பீஸ் மட்டும் போடுங்க இதில். ம், மா, ரெடி பண்ணிட்டீங்களா? அடுக்குது. எங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதா? கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குதா? ம், கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. சரி, வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர் பிரகாரம் தேங்காய் மிட்டாய் நீங்களும் காய்ச்சி பாருங்க. காய்ச்சி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.